சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா? ஆளுநரிடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையை கலைக்கக்கூடிய வகையில் ராஜினாமா கடிதத்தை தேர்தல் முடிந்த பிறகு கொடுப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு தோல்வி அடைந்துவிட்டது. மக்கள் திமுகவை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அவரது நண்பர்கள் அனைவரும் இணைந்துதான் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடில் ஈடுபட்டுள்ளார்கள். செந்தில் பாலாஜி டெல்லிக்கு ரகசிய வாக்குமூலம் சரணடைந்து விட்டார். அதன் மூலமாகத்தான் தற்பொழுது தமிழக ஒட்டுமொத்தமாக அரசியல் களமே மாறக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு நடைபெற்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 3 ஆண்டுகள் டெல்லிக்கு செல்லாமல் இருந்த ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் மத்திய அரசு நடத்திய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருந்த ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக நிதி ஆயோக்காவில் கலந்து கொண்டு மோடி அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசி ரகசிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டதும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இதெல்லாம் திமுகவிற்கு சாதகமா என்று பார்த்தால் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆனால் தேர்தல் நேரத்தில் மக்கள் செலுத்தக்கூடிய ஓட்டு அது மட்டுமல்ல, திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றாக தமிழக அரசியலில் புதிய கட்சிகள் இணைந்து தமிழகத்தில் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர உள்ளார். எந்த இடத்தில் திமுக அவமானப்பட்டதோ பொதுக்குழு நடத்தி அதே இடத்தில் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் 2 நபர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவர் ஓ பன்னீர்செல்வம், மற்றொருவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பிதழானது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மூலமாக அதிமுகவை இணைப்பதற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டு இருப்பது அதிமுகவின் கூட்டணியை பலப்படுத்துவதற்கும் அமித்ஷா அவர்கள் செய்கின்ற ஏற்பாடு. இதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிலைமை என்னவாக மாறப்போகிறது என்பதையும் விஜய் அவர்களது முடிவு எப்படி இருக்கப் போகிறது என்பதையும் நிர்ணயிக்கும். இது திமுகவிற்கு பாதகமாக மாறும். அப்படி மாறிவிட்டால் 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலைமை திமுக எதிர்க்கட்சியை இழந்தது போல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மூலமாக ஏதேனும் ஒரு கட்சி எதிர்க்கட்சியாகவும் ஆளும் கட்சியாகவும் உருமாறும்.